எனி சினாரியோ நம்ம எடுத்தோம்னா, மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கிறது வந்து அதோட ட்ரெண்ட் கிடையாது. மேலே போகும், அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி கீழே வரும், அதுக்கப்புறம் திரும்பவும் மேலே போகும். ஸோ மார்க்கெட்ன்றது ஒரு சைக்கிள் மாரி தான். காரணங்கள் வந்து நமக்கு வேறு வேறு ஏரியாவிலேருந்து வரும். அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். இதுதான் வந்து பேசிக். ஸோ இப்போ இருக்கிறதுக்கு மார்க்கெட் செல் ஆஃபில் இருக்கிறதுன்றது 100%. ஸோ வரும் வாரத்தில் மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அதை கான்சன்ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இபிஎஸ் ஸ்டடின்றபோது நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எர்னிங் பெர் ஷேர் நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் நம்மளால் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்க முடியும். ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படின்றது ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். லாஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்னு ஒரு ஜென்ரல் கால்குலேஷன் வச்சா கூட சேல்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுதான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட் த சேம் டைம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகணும். அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகணும். ஆஸ் வெல் அஸ் ஏர்னிங் பர் ஷேர் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகணும். இதெல்லாம் வந்து ஒரு 3 இயர்ஸுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுதுனாலே அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்ன்ற மாதிரி நம்ம வந்து முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ண முடியும்.